மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தலில் மகளிர் உரிமை தொகை வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது மூட நம்பிக்கை என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தலில் மகளிர் உரிமை தொகை வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது மூட நம்பிக்கை. மகளிர் உரிமை தொகை மட்டும் வெற்றியை தராது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியுடைய பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம், செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது. ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்றன. 5 மாநில அரசு தோல்வி அடைந்திருக்கிறது என்று அவர் மறைமுகமாக திமுக அரசை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மகளிருக்கு மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த நிலையில்தான் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கு சேர்த்து 3000-ம், அதே போல கோடை கால சிறப்பு தொகை என்று 2000-ம் சேர்த்து 5000 ரூபாய் அந்த மகளிருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இது குறித்து பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியுடைய பிரவீன் சக்கரவர்த்தி மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது ஒரு சிறந்த நலத்திட்டம், செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது. ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை என்று திமுக அரசை சாடியிருக்கிறார். குறிப்பாக இது போன்ற திட்டங்களை செயல்படுத்திய பல்வேறு மாநில அரசுகளில் 9 மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. 5 மாநில அரசுகள் தோல்வி அடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையான அந்த உறவில் விரிசலானது ஏற்பட்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. குறிப்பாக சில மணி நேரத்துக்கு முன்பாக கூட மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதே போல மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று கூறி அந்த சிறப்பு தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கருத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சுப்பராமன், மகளிர் உரிமை தொகை மட்டும் வெற்றியை தராது என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்காரு. மேலும் வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அவர் பதிவிட்டிருக்காரு? முழு விவரம். அவர் பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை அவர் குறிப்பிட்டுள்ளது என்பது மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்தை தான் குறிப்பிட்டிருக்கார். அந்த திட்டம் நல்ல திட்டம் தான், செயல்படுத்தியது பாராட்டுகள் என்று தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை தராது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இதை கூறுவதற்கான காரணம் என்பது கடந்த 3 ஆண்டுகளில் 9 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலானது நடைபெற்றிருக்கிறது. அதில் 4 தேர்தலில் மட்டும்தான் வெற்றியானது பெற்றிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 5 மாநிலங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தினாலும் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்கள் தான் இந்த போன்ற திட்டங்களை செயல்படுத்தி அவர்கள் அது வெற்றியை தரும் என்று நம்பிக்கையில் செயல்படுத்தி வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்ற தோணியில் தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் திமுக அரசை அவர் ஒரு விதத்தில் பாராட்டி இருந்தாலும் கூட மறைமுகமாக அவர்களை சாடியும் தான் இருக்கிறார். இது ஒரு மூட நம்பிக்கை. அதாவது மக்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள், நம்ம 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தி விட்டோம், அதனால் கண்டிப்பாக இந்த முறை திமுகவிற்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை என்ற துணியில் தான் அவருடைய அந்த பதிவானது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது, எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்று ஆட்சியில் இருந்த கட்சி எது, தோல்வி தழுவிய கட்சி எது என்பது குறித்து முழு விவரத்தையும் அதில் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் அந்த அண்மை காலமாக, அதாவது இந்த திமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி சில நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அப்போது கூட அதன் பிறகாக மாணிக்கம் தாக்கூர் இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட விவகாரங்களை தொடர்ந்து பேசி வருகிறார். இவர் குறிப்பிட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்தை பாராட்டியும் இருக்கிறார், மறைமுகமாக சாடியும் இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.